ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இப்போ தான் ஒர்க்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ப்ரீவியஸாக போட்டிருந்த வீடியோவில் வந்து நான் பைக் சர்வீஸ் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பைக்கை பற்றி எதுவுமே பேசாமல் பர்சனலாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. சர்வீஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பைக்கு சர்வீஸில் விடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மைனர் இஷ்யூஸ் இருந்துச்சு பைக்கில். இந்த ரேசர் செட்டு இஷ்யூ, அப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆரம்பிச்சு. அப்புறம் கிளச்சு பிடிச்சி கியர் போடும்போது ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இதுக்காகலாம் தான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, அப்படி ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் தான் கொடுத்துருந்தேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் முன்னால் ஒரு மாதிரி டொக்குன்னு சவுண்டு கேட்குற மாதிரி ரேசர் செட் அந்த லூஸாக இருக்கும் போல் இருக்குது. அதை சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ரியர் சஸ்பென்ஷனில் ப்ரீலோடு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன், ஹார்டு கேட்க சொல்லியிருந்தேன். அதுவும் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் நல்லா இருக்குது சஸ்பென்ஷன். சர்வீஸில் விட்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி சலசலன்னு இருந்துச்சு வண்டி. இப்போ நல்லா ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் என்ன சொன்னேன், கிளச்சு பிடிச்சி கியர் போடும்போது ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிருக்கு. ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தான் சாஃப்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் இருக்குது பைக்கில். செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற சொல்லியிருந்தாங்க. நான் இப்போதைக்கு வேண்டாங்க, ஏன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு கடைசி ஸ்டெப் மட்டும் வைங்க, நான் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஸ்ப்ராக்கெட் வந்து பெருசாக ஒன்றும் தேயலை, செயின் தான் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணியிருந்தேன் பைக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை மட்டும் கடைசி ஸ்டெப்பில் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் சவுண்டு வருது, செயின் நைஸ் மட்டும். மற்றபடி பைக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. வேறு இதில் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, மெயினாக இன்ஜினில் வந்து ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தது எனக்கு. இன்ஜின் சைடில் அந்த போல்ட் வர இடத்துல இந்த ஏதோ கேஸ்கெட்டு சம்திங் ஏதோ சொன்னாங்க. அது வந்து இதுக்கு முன்னாலே வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாலே ஒரு 1 or 2 times வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். மறுபடியும் ரிப்பீட்டடாக அந்த இஷ்யூ வந்துருந்து சொல்லியிருந்தேன். மறுபடியும் அந்த கேஸ்கெட்டு மட்டும் மாற்றிருக்காங்க. அதுவும் இப்போது அந்த ப்ராப்ளமும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ப்ராப்ளமும் அரெஸ்ட் ஆகிடுச்சு. இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் நான் மாற்றினா மட்டும் முடிஞ்சது. மற்றபடி பைக் வந்து நீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுலலாம் எந்த குறையும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பிரேக்லேருந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி நீட்டாக வச்சு கொடுத்துருக்காங்க. வந்து நல்ல விதமாக பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. வேறு அவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லலாம்னு எடுத்தேன். பட் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் அந்த 5 நாள் பைக் இல்லாமல் இருந்ததை பற்றி பர்சனலாக பேசிட்டேன். ஸோ அதான் சரி பைக்கை பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன், மேக் பண்ணேன். ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்த வாரத்திலே சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே 11 o'clock 11:30 கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி தான் வந்து 10 o'clock கிளம்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.